ஹரஹர சக்கர ஜெய ஜெய் சக்கர குருவே சரணம். இன்று நமது பள்ளியின் 31வது ஆண்டு விழாவிற்கு வருகை தர இருக்கும் நடிகரும் இயக்குனரும் அவர்கள் வர இன்னும் சில மணித்துளிகளில் வர இருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நமது பள்ளியினுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் வருக வருக என வரவேற்கிறேன். நமது பள்ளியில் இப்பொழுது நடைபெற்றிருந்த கலை நிகழ்ச்சிகளை நாம் எல்லோரும் கண்டுகளித்திருந்தோம். மேலும் பல நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. அதற்கு இதுவரையில் இருந்து பார்த்ததைப் போல் நிகழ்ச்சிகள் முடியும் வரை அனைவரும் இருந்து கண்டுகளிக்க வேண்டுமாய் பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய விழாவின் போது ஒரு புதுமையை செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த முறையும் அதே போன்று ஒரு புதிய நிகழ்வு நடைபெற உள்ளது. லைவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம் டிவியில். அதே மாதிரி இப்போ லைவ் ப்ரோக்ராமை இங்கே ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதையும் பார்த்து நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சினை தெரிவிக்கணுன்ட்டு கேட்டுக்கிறேன். மேலும் நம்ம பள்ளியில் கலை நிகழ்ச்சிகள் எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதே போன்று கல்வியிலும் நாம் இதுவரையில் 18 ஆண்டுகளாக 100% 10th +2 மதிப்பெண்களை பெற்று வருகிறோம். இதுவரையில் நாம் பெற்று வந்தது விழுப்புரம் அளவில், மாவட்ட அளவில், கடந்த முறை மாநில அளவில் வெற்றியை பெற்று இருக்கிறோம். இந்த முறை நமது பள்ளி மாணவர்கள் மாநிலத்தில் வரக்கூடிய முதல் 3 இடத்தை பெறுவார்கள் என்று இந்த தருணத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். +2லையும் வருவாங்க, 10த்லையும் வருவாங்க. அதற்கு ஒரு சிறப்பு பயிற்சி நமது பள்ளி ஆசிரியர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது நிர்வாகமும் ஒத்துழைத்திருக்கிறது. எப்படி என்றால், ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்தினால் நடத்தப்படும் எக்ஸாமினேஷன் எப்படி நடைபெற்றதோ அதே போன்று நமது பள்ளி ஆசிரியர்கள் அதே டைம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், எத்தனை மணிக்கு முடிக்கணும், எப்படி கொஸ்டின் பேப்பர் தருவாங்க, எப்படி ஆன்சர் பேப்பர் வாங்குவாங்க அப்படின்றத தெளிவாக அவங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல எக்ஸாம் போகும்போது எந்த பதட்டமும் இல்லாமல் அவர்கள் நல்ல எழுதக்கூடிய பயிற்சியை நமது பள்ளி ஆசிரியர்களும் தந்திருக்கிறாங்க. நிர்வாகமும் அதற்கு ஒத்துழைச்சி அவங்களுக்கு தேவையானதை அனைத்தும் செஞ்சுருக்கிறோம். அதனால் இந்த வருடம் நமது பள்ளி தமிழக அளவில் முதல் 3 இடங்களை 10ஆவதிலும் பெறும், 12ஆவதிலும் பெறுன்ற. இது உங்கள் மாணவர்களாகிய நீங்கள் தான் சொல்லணும் அது நடக்குமா அப்படின்றது உங்களை எதிர்பார்த்து கேட்குறேன். எப்படி உங்களுடைய பதில்? கண்டிப்பாக இந்த வருடம் நமது பள்ளி முதல் 3 இடத்தை பிடிக்கும். அதே போன்று கலை நிகழ்ச்சியில் வந்தோம், படிப்பில் வந்தோம். அடுத்தது விளையாட்டில் பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம விழுப்புரம் அளவில் எல்லாத்துலேயும் நம்ம கலந்துக்கின்னு இருக்கிறோம். அதே போன்று மாவட்ட அளவில் இருந்தோம், மாநில அளவுக்கு போனோம். இப்போ இந்திய அளவுலேயும் நம்ம மாணவர்கள் போய் அதுலேயும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதையும் உங்களுக்கு நாங்கள் பேப்பர்லலாம் போட்டுருக்கிறோம். அதே போன்று வரக்கூடிய காலத்திலையும் நமது மாணவர்கள் அதே போன்று வருவார்கள் என தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையில் காலேஜின்னு சொல்கிற இடத்துல தான் ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அதில் தேர்ச்சி பெறுவாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் 12வது படிக்கக்கூடிய பசங்களுக்கே நமது பள்ளியில் அவங்களுக்கு தேர்ச்சி வச்சு ஜோகோ நிறுவனத்தின் மூலமாக 2 மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவங்களுக்கு ஆர்டர்ஸும் வந்துடுச்சு, அதில் அவங்க சேர்றாங்க. இந்த முறை நம்ம பள்ளியிலேருந்து போகிறது 2 மாணவர்கள். வரக்கூடிய காலங்களில் அது 20ஆக உயரும் என்று இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருமே
அமைதியாக இருந்து விழா முடியும் வரையில் இருந்து எல்லாரும் ஒத்துழைக்கணுன்ட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.